நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, சஹாபாக்களை பற்றிய நிகழ்வுகளை நாம் கதைகளாகவோ சுவாரஸ்யமான வரலாற்று சம்பவங்களாகவோ பார்க்கக்கூடாது. நம்முடைய ஆன்மாவிற்கான உணவு அந்த நிகழ்வுகளில் அடங்கி இருக்கின்றது என்கின்ற நோக்கத்தோடு அதை கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு நிகழ்வை நீங்கள் கேட்கும் பொழுதும் உங்கள் வாழ்க்கையை அதனோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஈமானுக்கு அழகு. நம்முடைய ஈமானை இந்த ஒப்பீடு தான் முன்னேற்றி எங்கோ கொண்டு செல்லும். ஷரியா என்ன சொல்கின்றது? ஈமானுக்கு பிறகு ரொம்பவும் கஷ்டமான காரியம் ஹிஜ்ரத் செய்வது. சொத்து சுகங்களை, வீடு வாசலை, உறவை, நட்பை, ஊர் பாசத்தை, தொழிலை, வருமானத்தை எல்லாவற்றையும் இழந்து வேறொரு இடத்திற்கு வேரோடு பெயர்ந்து போவதை போல ஹிஜ்ரத் செய்வது அவ்வளவு கஷ்டமான காரியம். ஆனால் ஈமான் இருந்தால் நீங்கள் ஹிஜ்ரத் செய்தாக வேண்டும் என்கின்ற நிபந்தனையை ஷரியா வகிக்கின்றது. அன்தஹஜுர மா கரஹ ரப்புக, ஹிஜ்ரத்திற்கான இன்னொரு விளக்கம். இறைவனுக்கு பிடிக்காதவற்றை நீங்கள் அறவே விட்டு விடுவது. இறைவனுக்கு பிடிக்காத எல்லா செயல்களையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தியாக வேண்டும். சஹாபாக்கள் எப்படி ஹிஜ்ரத் செய்தார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சஹாபாக்கள் எப்படி ஹிஜ்ரத் செஞ்சிருப்பாங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முதல் நாள் இரவு அல்லாஹ்வின் தூதருடைய வீட்டை எல்லாம் குறைஷிகள் உருவிய வாளோடு சூழ்ந்திருக்கின்றார்கள். அலியிடம் அடைக்கல பொருட்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறி சென்று விட்டார்கள். யார் கண்ணிலும் படாமல் அல்லாஹ் அவர்களை கொண்டு போய் விட்டார். இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். மறுநாள் காலையில் அலி அன்னலாரின் படுக்கையில் படுத்து கொண்டிருக்கின்றார். குறைஷிகளும் அவரை பார்த்துட்டு முஹம்மது தப்பித்து போய்விட்டார் என்று முஹம்மதுவை தேடிட்டு போயிட்டாங்க. சரியா? இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், மக்காவில் இருந்து எல்லா முஸ்லீம்களும் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு போயிட்டாங்க. கடைசியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹிஜ்ரத் செய்து போயிட்டாங்க. அலி மட்டும் எஞ்சி இருக்கின்றார். அலியின் நிலை என்ன ஆனது? மக்காவில் யாருமே கிடையாது. எல்லா முஸ்லீம்களும் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போயிட்டாங்க. சில வீடுகளில் மட்டும் முஸ்லீமான சஹாபிய பெண்மணிகள் மட்டும் இருக்கிறாங்க. அவருடைய கணவர்கள் முஸ்லீம் ஆகவில்லை. எனவே அவங்க வீடுகளில் இருக்கிறாங்க. தங்கள் ஈமானை மறைத்து கொண்டு சில பேர் தைரியமாக சொல்லி ஹிஜ்ரத் செய்யாமல் பெண்கள் மட்டும் இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பொருட்களை எல்லாம் அலிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த எல்லா பொருட்களும் ஒப்படைச்சிட்டாரு. வாகனம் இல்லை, உதவி செய்கிறதுக்கு ஆள் கிடையாது, கையில் காசும் கிடையாது, எதுவுமே இல்லை. நிற்கதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, உண்மையிலேயே நிற்கதியான நிலையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. சாப்பிடக்கூட வழி இல்லை. மதீனாவுக்கு போயாக வேண்டும். மதீனாவுக்கு கிளம்புறாங்க அல்லாஹ்வின் பாதையில். அலி ரலியல்லாஹு அன்ஹு 350 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நடந்தே போகிறாங்க. வழியில் எப்படி இருக்கும்? ஒருத்தன் முஸ்லீம் தனியாக போயிட்டு இருக்கிறான். இஸ்லாம் என்றால், முஸ்லீம்கள் என்றாலேயே பிடிக்காத ஒரு ஊர், பிடிக்காத ஒரு சமூகம், பிடிக்காத ஒரு நாடு. என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னந்தனியாக நடந்து கிட்டத்தட்ட 3.5 நாட்கள் நடந்து மதீனாவுக்கு போய் சேருகின்றார்கள். அந்த நிலையில் நாம் இருந்தால் என்ன செய்வோம்? யோசிச்சு பார்க்க வேண்டும். சஹாபி அவர்களை, எந்த சஹாபியை பற்றிய எந்த நிகழ்வாக இருந்தாலும் அந்த இடத்தில் நம்மை பொருத்தி நாம் அங்கு இருந்தால் என்ன செய்வோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த தகவலை
உங்கள் ரப்போடு நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள். யா அல்லாஹ், கண்டிப்பாக நான் அப்படி செஞ்சிருக்க மாட்டேன், என்னுடைய ஈமான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, அவர்களை போன்ற ஈமானை எனக்கு கொடு, அவர்களை போன்ற ஈமான், அவர்களை போன்ற தக்வா, அவர்களை போன்ற தவக்குல் நம்மள்கிட்ட இல்லை அப்படிங்கிறது அப்போதான் நமக்கு தெரியும். அதை அப்பட்டமாக அப்போதான் நம்ம உணருவோம். அல்லாஹ் கிட்ட அதை யாசிப்போம், யா அல்லாஹ் எங்களுக்கு கொடு, யா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஈமானை எங்களுக்கு கொடு, அப்படிப்பட்ட தக்வாவை எங்களுக்கு கொடு, அப்படிப்பட்ட தவக்குலை எங்களுக்கு கொடு. வாஹிர் தௌனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.